மைதானம் 3 நிற்கின்றோம். தம்பட்டி காந்தி பிரான்சில் இருந்து வந்த விளையாட்டுக் கழகம், ஜெர்மன் விளையாட்டுக் கழகமான எரிமலை பிளாக் என்று சொல்லப்படுகின்ற கழகம் மோதிக்கொண்டிருக்கின்றன. இந்த எரிமலை விளையாட்டுக் கழகம் தான் இந்த விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தம்பட்டி காந்தி விளையாட்டுக் கழகத்தினரும் எரிமலை பிளாக் விளையாட்டுக் கழகத்தினரும் மும்முரமாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இது மைதானம் 3க்கான திடலிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மிக ஆர்வமாகவும் ஒருவர் விட்டுக் கொடுக்காத நிலையிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். யார் வெற்றி பெறுவார்கள் என்று 10 நிமிடங்களுக்கு பின் தெரிய வரும். ஒவ்வொரு மோதும் கழகங்களுக்கிடையே 10 நிமிடம். மைதானம் 3 நிற்கின்றோம். இங்கே தம்பட்டி காந்திச்சி என்ற ஒரு கழகம், அதாவது இவருடைய கழகம் 70 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கின்றது. தம்பட்டி என்பது அவர்களுடைய ஊர். அந்த ஊரின் பெயராக புலம்பெயர்ந்து பிரான்சுக்கு வந்தாலும் கூட தங்களை ஊரை மறக்காது தங்களுடைய கழகத்தை இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. பரம்பரையாக இதனுடைய விளையாட்டுக் கழகத்தை வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மைதானம் 3 தம்பட்டி காந்தி விளையாட்டுக் கழகத்துக்கும் எரிமலை பிளாக் விளையாட்டுக் கழகத்துக்கும் இங்கே மைதானம் 2 நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மைதானம் 2 டென்மார்க் செலக்டட் பி குரூப்புக்கும் UK லண்டன் விளையாட்டுக் கழகத்துக்கும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விளையாட்டை ஆர்வமாக 2 நாடுகளில் இருந்து வந்திருக்கின்றார்கள். 2ம் சிறப்பாக மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். யார் வலுவாக ஒன்று தெரியவில்லை. லண்டனும் டென்மார்க்கும் மோதிக்கொண்டு லண்டன் வாண்டியன் விளையாட்டுடன் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயம் மறுமுறையிலே டென்மார்க் விளையாட்டுக் கழகம் பி குரூப் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஐந்து பேர் கொண்ட சுற்று போட்டி இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. இது மைதானம் 2க்கான விளையாட்டு. இப்போது மைதானம் 3 நிற்கிறோம். ராணி ஏ கிளப், அதாவது இவர்கள் சுட்கானில் இருந்து வந்திருந்தார்கள். அடுத்தது நெதர்லாந்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜோலி பாய்ஸ் ஏ விளையாட்டு களத்தில் இப்போது மோதிக்கொண்டிருக்கிறார்கள்.
எமது நாட்டிலிருந்தும் கூட வந்த வேவர்வைக் நகரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் ஜோலி பாய்ஸ் விளையாட்டு கழகத்தை சேர்ந்தவர்களும், ஜெர்மனியின் ஸ்டுட்கார்ட் நகரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ராணி விளையாட்டு கழகத்தினரும் இப்போது மோதிக்கொண்டு இருக்கின்றார்கள். தற்போது ஜோலி பாய்ஸ் அவர்களுக்கு வெற்றியை எட்டி கொடுத்து விட்டார்கள். உற்சாகமாக ராணி விளையாட்டு கழகத்தினரும் ஜோலி பாய்ஸ் கழகத்தினரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் அண்ணன், நாங்கள் நெதர்லாந்து ஒல்லாந்து தமிழன் மலையொலி சார்பாக இங்க விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்காக வந்திருக்கிறோம். வணக்கம். நாங்கள் பிரித்தானியால இருந்து இந்த போட்டியில கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஓகே, நாடு கடந்து கூட நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய விளையாட்டு கழகத்தை நான் நினைக்கிறேன் பாண்டியன் விளையாட்டு கழகம் நினைக்கிறேன். பாண்டியன் விளையாட்டு கழகம். எவ்வளவு காலமாக நீங்கள் அந்த பாண்டியன் விளையாட்டு கழகம் இப்ப நாங்கள் புதுசா இது யூகேல பிரித்தானியால இருக்கிற டீமுகளை இப்ப நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறதால இப்ப வெளிநாட்டுல விளையாடுறதுக்காக பாண்டியன் என்ற பேர்ல வந்திருக்கிறோம். அங்க இப்படி ஒரு கழகம் இல்ல, இது வெளிநாட்டுக்காக இந்த கழகத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல விஷயம், ஒரு தமிழ் பெயரோட இயங்குறது உண்மையிலே நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இதுல வெற்றி பெறணும் என்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வேற நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்களா? கடந்த காலங்கள்ல சென்றிருக்கிறோம். கடந்த காலங்கள்ல நாங்க நெதர்லாந்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாளன் என்ற பேர்ல விளையாடி இருக்கிறோம். ஓகே, சுவிஸுக்கு போய் விளையாடி இருக்கிறோம். வெற்றி பெற்றிருக்கிறீர்களா? நாங்கள் போன முறை சுவிஸ்ல போய் இவர் மேன் ஆஃப் த மேட்ச் அடிச்சிருக்கிறார். சிறந்த வீரனுக்கான வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறோம். ஓகே, சாம்பியன் அடிச்சிருக்கிறோம் சுவிஸ்ல. பாராட்டுகள். இம்முறை நீங்கள் விளையாடி விட்டீர்களா? கடைசி மட்டும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம் வெற்றி பெறதுக்கு. எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு, நாங்கள் வெற்றி பெறுவோம். இதுல எத்தனை சுற்றுகள் விளையாடி விட்டீர்கள்? இதுதான் எங்கள் முதலாவது உங்களுடைய தகுதி. நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். வெற்றி பெற்றீர்கள். இன்னும் எத்தனை சுற்றுகள் இருக்கின்றன? இன்னும் எங்களுக்கு 3 மட்ச் இருக்கு. 3 மட்ச் முடியதான் நாங்கள் எங்களுடைய தகுதி அறிவிக்கப்படும். 3 சுற்றுகளும் நீங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துகள். நன்றி. தொடர்ந்தும் இவ்வாறான முயற்சிகள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அவங்களுடைய தமிழுடைய வீரத்தை பறைசாற்றி கொண்டு இருக்கணும் சொல்லி ஒல்லாந்து தமிழன் வலையொலி சார்பில் எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். தமிழ் ஒன்றிய விளையாட்டு கழகத்துக்கும் ரெயின் யலோ விளையாட்டு கழகத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. மைதானம் 2 நிற்கின்றோம். நெதர்லாந்தின் தமிழர் ஒன்றிய விளையாட்டுக் கழகம் மிக மும்முரமாக விளையாடி கொண்டிருக்கிறது. இதில் எமது நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த வகையில் தமிழர் ஒன்றியத்துக்கும் ரெயினே கலோப் என்ற விளையாட்டுக் கழகத்துக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. 5 பேர் கொண்ட ஒன்றியம் வெளியை சளைக்காமல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் தம்பி, எங்கிருந்து வரீங்க? வெளிநாட்டிலிருந்து வரோம். எப்போ வந்தீங்க? நேற்று இரவு வந்தாங்க. ஓகே, இப்ப இங்க பல கழகங்கள் மோதிக்கொண்டிருக்கிறேன். நீங்க விளையாடி விட்டீர்களா? ஒன்று தாரி வின் பண்ணாங்க, மற்ற தோத்துட்டோம். அடுத்து பார்ப்போம். இன்னும் எத்தனை சுற்றுகள் இருக்கின்றன? இன்னும் 2 இருக்கு. ஓகே, இந்த கழகத்தினுடைய பேர் டென்மார்க் செலக்டட். டென்மார்க் செலக்ட். எவ்வளவு காலமா இந்த விளையாட்டு கழகத்தை நடத்தி வருவீங்க? 10 வருஷமா விளையாடுறோம். ஓகே, 10 வருஷமா. ஒவ்வொரு நாடுகளும் சென்று இருக்கிறீர்களா? ஆமாம், ஸ்வீஸுக்கு போயிருக்கோம். இங்க போன வருஷம் நாங்க அங்க படிச்சாங்க. நெதர்லாந்துக்கு வந்துருக்கீங்களா? வந்திருக்கிறீங்க. ஓகே, வெற்றி பெற்றீர்களா? போன வருஷம் வின் பண்ணீங்க. ஓகே, இந்த முறையும் நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றி தோல்வி என்பது இயற்கைதானே. என்னாலும் விளையாட டென்மார்க்கில் இருந்து வந்திருக்கிறீர்கள்.
அங்கே காலநிலைகள் எப்படி இருக்கின்றது? எல்லாம் ஓகே. ஓகே. எங்களுடைய ஒல்லாந்து தமிழன் சார்பில் நீங்களும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்து. நன்றி. இதிலே யூகே லண்டன் விளையாட்டு கழகத்துக்கும் ஜோலி பாய்ஸ் விளையாட்டுக் கழகம் விளையாட்டுக் கழகம் எங்களுடைய நெதர்லாந்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் யூகே விளையாட்டுக் கழகத்துக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இரண்டு கழகங்களும் மும்முரமாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் எமது நாட்டிலிருந்து பெவர் வைக்கிலிருந்து ஜோலி பாய்ஸ் கிளப் விளையாட்டுக் கழகம் வந்து விளையாடியது எமது நாட்டுக்கும் பெருமையாக இருக்கிறது, எமக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது. உற்சாகமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை கருதாது லண்டனிலிருந்து வருகை வந்திருக்கின்ற பாண்டியன் விளையாட்டுக் கழகம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் உற்சாகமாகவும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பாண்டியன் விளையாட்டுக் கழகம் நெதர்லாந்தின் வேவர் நகரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜோலி பாய்ஸ் விளையாட்டுக் கழகம் இங்கே மும்முரமாக விளையாடி கொண்டிருக்கின்றனர். இப்போது நாங்கள் மைதானம் 2 நிற்கிறோம். இந்த மைதானம் 2 14வது விளையாட்டாக பிளாக் டைகர்ஸ், அதாவது பிளாக் டைகர்ஸ் பி குரூப்புக்கும் கர்ப் கோல் என்ற விளையாட்டு கழகத்துக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இது 14வது விளையாட்டாக மைதானம் 2 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரு கழகங்களும் மும்முரமாக விளையாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த கழகம் வெற்றி பெறும் என்பதை இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். ஒவ்வொரு கழகங்களுக்கும் 10 நிமிடம் கொடுக்கப்பட்டது. வணக்கம் சகோதரன். எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் சுவிட்சர்லாந்து வரோம். சுவிட்சர்லாந்துலேருந்து வந்துங்க. நேற்றே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்படியா? நாங்கள் நேற்று இரவு பயணம் பண்ணிக்கிட்டாங்க. அதிகாலை 4 மணி அளவில் இங்கே வச்சோம். ஓகே. உங்களுடைய கிளப் 5 ஸ்டார் விளையாட்டு. எத்தனை கழகத்தில் தற்சமே நான் அண்மை காலமாக தான் இந்த அணியில் விளையாடுறேன். இவர் தான் பழைய அண்மை காலமாக தான் எங்களோட டீமில் சேர்ந்தவர். வாழ்த்துக்கள். 15 வருஷமா இந்த விளையாட்டு கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆரம்ப கால உறுப்பினராக காலமா இந்த டீமை நடத்தி கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். தனியா சுவிஸ் மட்டுமா வர நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்களா? போன கிழமை ஐரோப்பா ரீதியா நாங்கள் செங்காலில் மேட்ச் நடத்தினோம். ஓகே. வெற்றி பெற்றிருக்கா? இல்ல, நாங்கள் நடத்தினோம். நீங்க நடத்தி பெரிய பெரிய கிளப்புகள் எல்லாம் வந்திருக்குமே. நல்ல விஷயம். எரிமலை டீம் 2 வந்தது. ஓகே. ஜெர்மன்ல இருந்து 4 டீம் வந்தது. பிரான்ஸ்ல இருந்து ஒரு டீம். 19 கழகங்கள் பங்கு பெற்றி எந்த கழகம் வெற்றி விட்டது? சுவிஸ்ல உள்ள கழகம் ஏ டீம் போற சைட்ல, 6 சைட்ல சூரத்தில் உள்ள பிளாக் டைகர் ஏ டீம். நல்ல விஷயம். வேறு துறைகள் இருக்கிறதை தாண்டி ஒரு விளையாட்டுத் துறை என்பது உண்மையில உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல மகிழ்ச்சியை தரும். அந்த வகையில் நாங்கள் ஒல்லாந்து தமிழன் வலையொலி சார்பாக எல்லா விளையாட்டு வீரர்களையும் ஊக்குவிக்கும் நோக்கமாக வந்தவர்களையே மறுபடி நாங்கள் இந்த லாபத்தை நோக்கி இங்கே வரவில்லை. அந்த வகையில் உங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள். விளையாடுகிறீர்களா சுற்றுல? ஆமாம், நாங்கள் விளையாடி 2 கேம் பண்ணிருக்கிறோம். 2 வென்றிருக்கீங்க. அப்ப நீங்க அதை கிட்டத்தட்ட அடுத்த சுற்றுக்கு தெரிவாக நினைக்கிறேன். ஓகே. எல்லா சுற்றுகளும் வெல்லப்படும். வெற்றி தோல்வி என்பது எல்லோருக்கும் வருவதானே. ஆனா பங்கு வருவது அது வெற்றி. நான் அடிக்கடி சொல்லுவேன், வெற்றி மகிழ்ச்சிப்படுத்தும், தோல்விதான் ஒவ்வொரு மனிதனையும் செதுக்க வைக்கும். ஏன்னா அடுத்த விஷயத்துல நாங்கள் எப்படி நம்ம செய்யலாம் என்று எங்களுடைய ஒல்லாந்து வலையொலி சார்பில் நீங்களும் வெற்றி பெற வேணும். வாழ்த்துக்கள். நாடு கடந்தும் கூட ஒல்லாந்து வலையொலி சேவை நன்றி. மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஏர்மன் நண்பர்கள் என்கின்ற விளையாட்டுக் கழகத்துக்கு ஜோலி பாய்ஸ் நெதர்லாந்தில் இருந்து
வேவர் வைக் நகரிலிருந்து வந்திருக்கக்கூடிய விளையாட்டுக் கழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2 கழகங்களும் தங்கள் வெற்றிக்காக மிகவும் ஊக்கமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 10 நிமிடங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதில் வெற்றி பெறும் ஒரு கழகமானது அடுத்த சுற்றுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு கழகங்களும் 3 சுற்றுக்கள் வழங்கப்படும். அந்த 3 சுற்றுக்களில் எந்த கழகம் அதிக வெற்றிகளை ஈட்டுகின்றதோ அது அடுத்த சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் ஒரு முறை விளையாடி இப்படி 1, 2, 3, 4 சுற்றுக்களாக அதில் 1வது, 2வது, 3வது என்று தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த சுற்றுகள் 5 பேர் கொண்ட வீரர்களை கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு 5 பேர் கொண்ட பெறப்பட்ட சுற்றுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இங்கே 1, 2, 3 என்ற மைதானங்கள் அமைக்கப்பட்டு. நீங்க எங்கிருந்து வரீங்க? வணக்கம், நான் சுவிஸ்ல இருந்து வரேன். உங்களுடைய விளையாட்டு கழகத்துக்கு என்ன பேர்? சூரிக் பிளாக் டைகர்ஸ். கருப்பு புலிகள். யா, ஒரு பிரமாண்டமான ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு பிடிக்க ஒரு அமைப்பு. எப்போ வந்தீங்க சுவிஸ்லேருந்து? சுவிஸ்லேருந்து காலமே 5 மணி போல வந்துட்டோம். எவ்வளோ காலமாக இந்த விளையாட்டு கழகத்தை நிர்வகித்து? 4 வருஷம். சுமார் ஒரு 5 வருஷம். 5 வருடங்களாக. ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்றிருக்கிறீங்களா? இது எங்களுக்கு 3வது நாடு. லாஸ்ட் டைம் வரும்போது பெத்லாந்தில் மன்ஹைமில் 5 சைட்டில் எடுத்தேன் நாங்கள். மற்றது லாஸ்ட் டைம் டென்மார்க் வந்து நாங்கள். இது இப்போ 3வது தடவை. வீரர்களை அடையாளம் காட்ட வந்ததுக்காக எந்த நோக்கம் இல்லை, உழைப்பு எந்த நோக்கம் கிடையாது. என்னுடைய வீரர்கள் தாய் தமிழ் உறவுகள் வீரத்துக்கு நாங்கள் வீரத்தை கூட நாங்கள் பறைசாற்றியவர்கள். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அந்த விஷயத்துல நான் சந்தோஷப்படுறோம். அந்த தமிழ் எங்களுக்கு எப்பவும் காப்பாற்றப்பட வேணும்ன்றதுக்காக தான் இப்ப வரைக்கும் எங்கண்ட அணிக்கு கூட தாய் தமிழ் பேர் மாறக்கூடாதுன்றதுக்காக அதே பேர் வச்சிருக்கிறோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் பேரும் எங்கள் மொழியும் பறைசாற்றப்படும். கண்டிப்பா. உங்களை போன்ற இளைஞர்களுடைய முயற்சியான வார்த்தைகள் மிக மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சமுதாயம் இன்னைக்கு எங்களுடைய தமிழகத்திலும் சரி சில சமூகம் வந்து தவறான பாதையில் நீங்கள் இந்த விளையாட்டுத்துறை வந்து சுவிஸ் நாட்டில் வந்து விளையாடி வெற்றி தோல்வி என்பது அடுத்த ஆனால் பங்கு பெற்றோம். எங்களுடைய அடையாளமே நாங்கள் உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும். இந்த வகையில் உங்களுடைய இந்த கருப்பு புலிகள் விளையாட்டு கழகம் வெற்றி பெற எங்களுடைய ஒல்லாந்து தமிழன் சார்பில் வாழ்த்துக்களை. நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம். எங்க இருந்து வர்றீங்க? நாங்க ஜெர்மன்ல பெடோல் என்ற இருந்து எங்களோட கழகத்தின் பேர் வந்து எம்கா பெடோல் விளையாட்டு கழகம். பெடோல் விளையாட்டு கழகம். எத்தனை வருடமாக இந்த கிளப்பை வச்சுக்கிறீங்க? நான் வந்து பழைய ஒரு விளையாட்டுக்காரர். நான் இந்த ஜெர்மனுக்கு வந்ததுல இருந்து 2000ஆம் ஆண்டுல இருந்து நான் விளையாடி கொண்டிருக்கேன். எங்களுக்கு வந்து பல டீம் இருந்தோம் விளையாடினாங்க. இடையில கரகாரமா நாங்கள் வேலை பரவாயில்ல விளையாட்டு டீம் இல்லாமட்டதை விளையாடாம விட்டுட்டோம். இப்ப இதுல நான் இப்ப பொறியல் வந்து இந்த 3 மகன்னர், இவ 3 பேரும் இது ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்து நான் ஒரு டீம் பழையபடி உருவாக்குவோம். நல்ல விஷயம். இந்த டீமை உருவாக்கி இதை பழக்கம் இருக்கேன். ஒரு 2-3 டீமுக்கு வருவேன். அதையே போய் தனியா கப்படிச்சு கொண்டு வந்து தருவாங்க. அவ்வளவுதான் மறந்துடாதீங்க. விளையாட்டு பழைய பழகணும்ன்றதான் ஆசை. படிப்புல எவ்வளவு கவனம் இருக்கோ விளையாட்டு துறையும் எங்களுக்கு உண்மையில நல்லதான். இன்னைக்கு இளைய சமுதாயம் வேற வேற இதுல போய்கொண்டிருக்கணும். அப்படி இருக்க அப்படியான பொடியங்கள் இல்லை போல இருக்கு. என்னென்று சொன்னால் அவர்கள் வந்து இப்படியான துறைகள் இருக்கிறீங்க. அப்பாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த விளையாட்டு துறை என்னன்னா இன்றைக்கு இருக்கிற இயந்திரமயமான சூழ்நிலையில நீங்க 2 பேரை அழிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு நான் படிக்க சொல்லுவேன். வந்தது நானும்
இப்ப இந்த நல்ல வழியை பிள்ளைகளை காட்டணும். இப்படி ஃப்ரெண்ட்ஸார கூப்பிடுறதுக்கு அவைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தா அவை விளையாட்டுன்ற மைண்டில் இருக்கணும், வேற பாதைக்கு யோசிக்க மாட்டோம். ஓகே, இப்ப அப்படியான டீம் கிளப்ல கன பொறியல் இப்ப நாங்கள் இடையில விட்டு கனகாலம். ஆனா இப்ப பார்த்தா புது புது ஜிம்ஸ் எல்லாம் வந்து விளையாடுங்க நிற்கணும். இப்ப இதே மாதிரி புது புது டீம் இந்த நாங்கள் விளையாடின பழைய ஆக்கள் இப்போ 2 டீம் விளையாடணும். ஆனா எல்லாம் இப்போ புது ஜிம்ஸ் வந்து விளையாடணும். இதாக்குமே ஊக்குவிப்பா இருக்கு. வந்து விளையாடுங்க இன்ட்ரெஸ்ட் பிடிக்காது, நிறையா வந்து விளையாடுங்க. அதுல இந்த ஒரு இது சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க வேற நாடுகளுக்கு சென்றிருக்கிறீங்களா? இல்ல இன்னும் போகல. நான் முந்தி விளையாடி இருக்கிறோம். ஆனா இப்ப இங்கதான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாவது டீம் வந்து விளையாடி இருக்கிறோம். தொடர்ந்து இதையே பழக்கி விட்டா நாளைக்கு ஒரு ஜிம் சொன்னா வளைக்கிட்டு போகணும். இப்போ எத்தனை சுற்றுகள் விளையாடி இருக்கீங்க? நாங்கள் இப்ப மூன்று சுற்று விளையாடிட்டீங்களா? என்ன மாதிரியான பெறுபவர்கள் இருக்கிறீங்க? இல்ல அதுல வந்து மட்டும் தான் பெருசா இல்ல, வெள்ள இல்ல. ஆனால் விளையாட்டு பரவாயில்ல. வெற்றின்றது வந்து ஒரு மகிழ்ச்சி விளையாடும். ஆனா தோல்வி இருந்தாலும் கூட உங்களை விளையாட்டு முக்கியம். நிச்சயம் விளையாட்டு சரியா விளையாடணும் முதல் என்ன இப்ப துவக்கம். அதை வழியா நீ மெல்ல மெல்ல கொண்டு செல்லட்டும். இது வந்து ஒல்லாந்து தமிழன் வரையோடிக்காக நாங்கள் எடுக்கிறோம். இது வந்து எந்த ஒரு லாப நோக்கத்துக்காக நாங்கள் எடுக்கல. எங்கட வீரர்களை, எங்கட பிள்ளைகளை, எங்கட தமிழ் பிள்ளைகளை அடையாளம் காணுவோம். இப்ப இதை போட்டீங்கன்னா யூடியூப்ல வரும். கொலன் தமிழன் நீங்கள் யூடியூப்ல போனீங்கன்னா அதில் பார்ப்பீங்க. அப்ப அது உலகத்துல எல்லா மக்களும் தெரியும். வெற்றி பெறுறது ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. ஆனா அப்படி ஒரு கிளப் இருக்கு, ஒரு அப்பா இருக்கிறார், பிள்ளைகளை 3 பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த விளையாட்டுல சேர்த்துக்காங்க. எனக்கு பெருமையா இருக்கு. அதே மாதிரி அப்பா நீங்களுக்கு பெருமையா இருக்கு. தொடர்ந்து விளையாடுங்க. நீங்களும் இந்த விளையாட்டுல வெற்றி பெற எங்களுடைய ஒல்லாந்து தமிழன் வலையொலி சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தை நமக்காக தந்தது உங்களுக்கு நன்றி. நல்லா விளையாடுங்க. நாங்கள் மைதானம் 3ல் நிற்கிறோம். இங்க வந்து ராவணன் விளையாட்டு கழகத்துக்கு பாண்டியன் லண்டனில் இருந்து வருகை தந்திருந்த பாண்டியன் விளையாட்டு கழகம் மோதிக்கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட விளையாட்டின் இறுதிகளில் வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது 5 பேர் கொண்ட குழு. அதே சமயம் இந்த விளையாட்டுகள் எல்லாம் முடிந்தவுடனே வெற்றி பெற்ற குழுக்கள் தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் விளையாட அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பின் 4 பேர் கொண்ட கரப்பாத்தாட்ட சுற்றுப் போட்டிகளும் நடைபெற இருக்கின்றன. அந்த வகையில் இப்போது மைதானம் 3ல் ராவணன் விளையாட்டுக் கழகம், பாண்டியன் விளையாட்டுக் கழகம், இங்கு லண்டனிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பாண்டியன் விளையாட்டுக் கழகம், ராவணன் விளையாட்டுக் கழகம் மோதிக்கொண்டிருக்கின்றன. மிக சிறப்பாக இருக்கின்றது. யாருமே தங்களை விட்டுக் கொடுக்காத நிலையிலே மிகவும் ஆக்ரோஷமாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். லண்டனில் இருந்து வந்திருக்கக்கூடிய பாண்டியன் அணி விடாப்பிடியாக பந்தை அடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இதில் யார் வெல்லப் போவது என்பது சில நிமிடங்களுக்கு பின் தெரிய வரும். வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் கொலண்டு பேவர்வாய்க்கு இந்த இடத்துல இருந்து வரோம். உங்களுடைய கிளப்புக்கு என்ன பேர்? தமிழர் ஒன்றிய விளையாட்டுக் கழகம். நாங்கள் வந்து ஒல்லாந்து தமிழன் வலையொலி சார்பாக நாங்களும் நெதர்லாந்து சார்பாக வந்திருக்கிறோம். இதுல வந்து நாங்கள் எந்த வித லாப நோக்கங்கள் ஒன்றும் கிடையாது. எங்களுடைய வீரர்களை அடையாளப்படுத்துவோம். அதுவும் எங்களுடைய நாட்டில், நான் வாழும் நாட்டில் நீங்களும் வந்துருக்கீங்க. சந்தோஷம். எவ்வளவு காலமாக இந்த கழகத்தை நீங்க வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 33 வருடங்கள் வந்து கடந்து கொண்டிருக்கிறோம். 33 வருடங்கள். இவர் வந்து ஆரம்ப கால உறுப்பினர்கள். நாங்கள் வந்து அதோட வந்து தொடர்ந்து பயணிக்கிறோம். மகிழ்ச்சி. என்ன இன்றைய வாழ்வியல் சூழ்நிலையில
இந்த விளையாட்டுத்துறை என்றது மிக முக்கியமான ஒன்று. என்ன எல்லாம் இன்றைக்கு இயந்திரமயமான சூழ்நிலையில எல்லாரும் இருந்து வேலை செய்யற அளவுக்கு வந்துட்டுது. விளையாடுறன்றது யாருக்கும் முடியாது. அந்த வேலை நீங்கள் அந்த விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு 30 வருடங்களுக்கு மேலாகவும் நீங்கள் இதை பணியாற்றுறதுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். எப்படி நீங்கள் எத்தனை சுற்றுகள் விளையாடி இருக்கிறீர்கள்? நாங்கள் வந்து இப்போ இந்த குரூப் மேட்சில் வந்து இதில் இருந்து எங்களோட ஏஎம்பி வந்து அடுத்த கட்ட நகர்வுகளும் போயிருக்கிறார்கள். ஓகே, இனி அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து எங்களோட வெற்றிகள் வந்து நிர்ணயிக்கப்படும். ஓகே, வாழ்த்துகள். இதுல வந்து வெற்றி தோல்வி என்றதுக்கு அப்பாற்பட்டும் நெதர்லாந்துலேருந்து ஜெர்மனிக்கு வந்தவர்கள் பங்கு பெற்றுறதே பெரிய விஷயம். என்ன ஒரு குழுவாளா இயங்கி நாங்கள் இயங்குறது நல்ல விஷயமா இருக்கு. அந்த துறையில என்னுடைய சார்பிலும் ஒல்லாந்து தமிழன் மலையொலி சார்பும் நீங்களும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தமைக்காகவும் நன்றிகள். உங்களோட வேலையோட மீண்டும் சக்சஸ் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கிருந்து வாரீங்க? நன்றி. நான் ஸ்டுட்கார்ட்ல இருந்து வரேன். எங்களுடைய விளையாட்டு கழகத்தில் என்னுடைய பெயர் எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ராவணன் விளையாட்டு கழகம். நல்ல ஒரு பெயர் உண்டு. எவ்வளவு காலமாக இந்த விளையாட்டு கழகத்தை ஆரம்பிச்சிருக்கு? 15 வருஷம். 15 வருஷம் இல்ல, கிட்ட 20 வருஷமா விளையாடுறேன். ஆனா ராவணன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பிச்சு இப்போ 2.5 வருஷம். மிக குறுகிய காலத்திலேயே நீங்கள் அதை ஆரம்பித்திருக்கிறீர்கள். வெவ்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்களா? பரிசு போயிருக்கிறோம், போலண்ட். ஓகே, நான் முதல் வந்து நோர்வேலாம் விளையாடினேன், அப்புறம் டென்மார்க்ல விளையாடினேன், அப்புறம் இங்க வென்றிருக்கிறீர்களா? நிறைய விளையாடுவேன். இந்த விளையாட்டில் என்ன மாதிரியான பெறுபவர்கள் இருக்கிறீர்கள்? இப்போ நாங்கள் 4 மேட்ச் நடந்தது, அதில் 2 வின் பண்ணிருக்கிறோம், 2 தோத்துருக்கோம். 2 தோத்துருக்கிறோம். அப்போ அடுத்த சுற்றுக்கு தெரிவாகிறீர்களா? அடுத்த சுற்றுக்கு போகவே இல்லை. தெரிவாகவே இல்லை, அவன் 3 வின். ஓகே, பரவாயில்ல. இப்ப வெற்றி தோல்வி என்பது விளையாடுகளிலே பங்கு என்பதுதான் முக்கியமானது. எங்களை போன்றவர்கள் இப்படியான விளையாட்டுகளிலே வீரத்துக்கு நாங்கள் பேர் போனவர்கள். அந்த சமயத்துல அதே உங்களுடைய ராவணன் விளையாட்டு கழகம் என்பதை ஒரு எல்லோருக்கும் மன்னனுடைய பேராகவே பாத்தீங்கன்னா ராவணனை கூட வில்லனா தான் சித்தரிக்கிறார்கள். ஆனா உண்மையிலே அவன் தான் கதாநாயகன். அது பிறருக்கு தெரியாது. கலருடையும், அதாவது நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், வெற்றி என்றது மகிழ்ச்சி, தோல்வி என்றது எங்களை செதுக்கும். என்ன ஆக்ரோஷமா விளையாடி வெல்ல வேணும். இது வந்து நாங்கள் ஒல்லாந்து தமிழன் மலையொலி சார்பில் வந்த நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய விளையாட்டு திறமைகளை அடுத்த சமுதாயத்துக்கு நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் என்று எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் இந்த அன்பான வாழ்த்துக்களும். ஓகே, நன்றி. நன்றி சார். நன்றி.
வணக்கம் தம்பி. நீங்கள் எந்த எரிமலை விளையாட்டு கழகம் என்ன? எரிமலை ப்ளூல. உங்களுடைய எரிமலை கழகம் 3 பிரிவுகளாக இருக்கு. எரிமலை ப்ளூ, எரிமலை பிளாக் அண்ட் ஒயிட். எத்தனை வருடங்களாக இந்த விளையாட்டு விளையாடுறீங்கன்னா? நீங்க பார்க்கும்போது சின்ன படியங்களா இருக்கீங்க. இந்த எரிமலை விளையாட்டு கழகம் எவ்வளவு காலம்? நான் ஒரு 15 வருஷம். 15 வருஷமா? ஒரு வருஷம். அப்ப எத்தனை வயசுல நீங்க தம்பி விளையாட பழகினீங்க? 15 வயசுல? 25, 26 அப்படி தோணும். ஓகே. நான் ஒரு 3 வருஷம் 3 வருஷம் அவ்வளவு இருக்கு. தம்பி நீங்க? ஒரு வருஷம். எத்தனை வயசு உங்களுக்கு? 14. உங்களுக்கு ஓகே. நல்ல சிறிய வயது. நான் பார்த்து கொண்டு இருந்தேன். உண்மையில அதுல ஒரு வெட்டி எடுத்தார். உண்மையில நல்ல வெட்டு. அது நீங்களா தம்பியா? இந்த தம்பி தான். இந்த தம்பியா நல்லா இருந்து பாக்குற பொழுது நல்ல உற்சாகமா விளையாடி கொண்டு வயசுலயே நல்லா ஓடி போட்டக்கூடிய விஷயம். அதாவது இங்க பிறந்த பொலிவுள்ள இன்ட்ரெஸ்டா இருக்குன்றது பெரிய ஒரு விஷயம். அது ஆனா எவ்வளவு ஒரு இடத்துல எல்லாம் பாருங்க, எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க. இந்த இவங்களுக்கு சரியான ஒரு ஆர்வம் இருந்து விளையாடுறாங்க. அதை போட்டக்கூடிய விஷயம். நிச்சயம் அதை வரவேற்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, இன்றைக்கு இருக்கிற வாழ்வியல் சூழ்நிலை, அதாவது எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில இன்றைக்கு எங்களுடைய இளைய சமுதாயம் திசை திரும்ப போய் கொண்டிருக்கேன். ஆனா இந்த வயசுல விளையாடவும் கொண்ட உறுதியோட விளையாடுகிறீங்க. எனக்கு என்று பார்த்தா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது வந்து பார்க்கிற கண்களுக்கு மட்டும்தான். இப்ப எல்லா கிளப்புகளையும் பார்வையாளர்களை பார்க்கிறேன். அந்த விளையாட்டினுடைய முயற்சி, வெற்றி தோல்வி என்றது அடுத்த கட்டம் என்னமோ அந்த வகையில நீங்கள் உற்சாகம் கொடுக்கிறாங்க. நிச்சயம் விளையாட்டு மேன்மேலும் வளரும். இது வந்து கொலன் வலையொலி, அதாவது ஒல்லாந்து கொலன் தமிழன் வலையொலி. நாங்கள் வந்து எந்த லாப நோக்கத்துக்காக இங்க வரவில்லை. எங்கட தமிழர்களை ஊக்குவிக்கணும். அதான் எங்களுடைய ஆசை. அதாவது வந்து எங்களுடைய அடையாளங்கள் வந்து தெரியாது. இப்ப நீங்க இதுக்கு விளையாடுறீங்க, பிரைஸ் எடுத்து போறீங்க. ஆனா யாருக்கு தெரியும்? வேற யூடியூப்ல போறீங்க வந்தா அதான் இப்படி ஒரு கழகம் இருக்கிறது என்றது பல கண்கள் பார்க்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த இளம் செட்டுக்கள், இளம் சிறகுகள் இன்னும் கொடிகட்டி பறக்கவனும் தொடர்ந்து உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளுக்கான முயற்சிகள்ல எப்போதும் இருங்கள். தோல்வி என்றது அடுத்த கட்டம். வெற்றிக்கான வாய்ப்புகளை நீங்கள் அதே போல் உங்கள் சேவையும் தொடர்ந்து நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். கொலன் வலையொலி சார்பில் உங்கள் அனைவருக்கும் நன்றி, பாராட்டுகள். வெற்றிகள் புரியட்டும். நன்றி.
இப்பதான் கால இறுதி நடக்குது. அடிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.